சபையாருக்கும் போதகருக்கும் வந்த யாரும் கத்தரமை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல உலகமெங்கிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் விசேஷமாக என்ன செய்கிறது, கொண்டாடப்படுகிறது. எனக்கு ஒரு நான் வாதியார்ன்றதுனால சில விஷயங்கள் நான் இப்படிதான் பேசுவேன், வழியே இல்லை, நான் அப்படிதான் பேசுவேன். உங்களுக்கு நீங்க என்னுடைய செய்தியிலையும் என்னுடைய டீச்சிங்லையும் வளர்ந்த போதகர்களால் நடத்தப்படுகிறதுனால கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். திருச்சபை அல்லது இன்றைக்கு உலகம் நிறைய இடங்கள்ல பாக்குறீங்க, இயேசுநாதரை விட்டுட்டு தாத்தாவுக்கு முதலிடம். கிறிஸ்துமஸ் தாத்தா எங்க பாரு, கிறிஸ்துமஸ் தாத்தாவை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறோம். அடுத்தது ஸ்டாரை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறீங்க. அடுத்தது எப்போதும் இயேசு கிறிஸ்துவை நம்ம பேசுறதோ இல்லையோ, குழந்தை இயேசுவை பேசுறீங்க. ஒரு காலத்துல கத்தோலிக்க திருச்சபை அதை பேசுறதுனாலதான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களிருந்து நம்ம என்ன செய்தோம், பிரிந்து வந்தாங்க. அதாவது புரோட்டஸ்டன்ட் அப்படின்னு என்ன செய்ய புரட்சி பண்ணி வெளியே வந்தாங்க. வெளியே வந்தவங்களும் அதை கொஞ்சம் கூட்டு வந்துட்டாங்க, எடுத்துட்டு வந்துட்டாங்க. எதை, இந்த கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய விஷயங்களை கொண்டு வந்தாங்க. வயசானவங்க ஏதோ கதை சொல்ற மாதிரி கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இதுவரை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, ஆயுசு நாள்ல நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. அப்போ அது அப்படியே வந்துருச்சு. சரி வந்துச்சு, பெந்தகோஸ்துக்காரங்க வந்தாங்கன்னு பார்த்தா அவங்க அதுலயும் பெருசா எடுத்துட்டாங்க. எப்படி ஆயிட்டீங்க நீங்களா? கேட்டா பெந்தகோஸ்துக்காரங்க தான், நீங்களும் எப்படிதான் இருக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க? அவங்க கொண்டு வந்ததை விட படுமோசமா போயிடுச்சு. இப்போ படுமோசமா போயிட்டு இப்ப இருக்கிற 20ஆம் 21ஆம் நூற்றாண்டுல இன்னும் மோசமா போயிடுச்சு. எல்லாமே தாத்தாவை தான் பெருசாக்குறீங்க, யாரை பெருசாக்கல. ஆமா, உலகம் முழுவதும் இருக்கு, இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் தாத்தா தான். தாத்தா கொண்டாட்டம் தான் அதிகமா இருக்கே தவிர இயேசுவை என்ன செய்யல, நாம் பிரசங்கிக்கவில்லை. அப்படி போயிடுச்சு. இப்ப இதை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? கிறிஸ்தவத்தின் பின்மாற்றம் சொல்லுவீங்களா, அல்லது கிறிஸ்தவத்தில் இருக்கிற துருபதேசம் சொல்லுவீங்களா? நான் வந்து டீச்சரா பேசிட்டு இருக்கேன். சவுண்டே கேட்கலையா? கிட்ட பேசணுமோ? இப்போ ரொம்ப கிட்ட வருது. Praise the Lord. Hallelujah. சில போதகமார்கள் இதை கண்டுக்க மாட்டாங்க. என்ன விஷயம்னா, அப்படி நம்ம கண்டுகிட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிடுவாங்க. அப்படி நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணுவாங்க, சொன்ன பிரசங்கியார அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிடுவாங்களா. அதனால நம்ம கிணத்துக்கு வந்து அவன் போற போக்கிலே நம்மள என்ன செய்யலாம், வெள்ளம் போற போக்கிலே போய்க்கலாம், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்படிதான் போவாங்க. சமீபத்தில் நான் இதை பத்தி சொன்னேன். சொல்லும் போது எனக்கு ஒரு ஆள் சொல்றான், நீ அந்தி கிறிஸ்து அப்படின்னு போட்டு பதிவு போட்டான். நான் பார்த்தேன், நல்லதுப்பா, வெரி குட். அப்போ என்னன்னா, எதையும் நான் புதுசு இல்ல, இருக்கிற வண்ணமா ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. இப்போ நான் இருக்கிற வண்ணமாக உங்க சில காரியங்களை நான் கூட வேதத்துல இருக்கிற விஷயத்தை அப்படியே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இது வந்து பிரசங்கம்லாம் கிடையாது. நீங்க முதல்ல நாங்களாம் ஒரு காலத்துல எப்படி நீங்க இதுல இருந்து வந்திருப்பீங்களே, புறஜாதிகள் இருந்தா வந்திருப்போம், புறமதத்துல இருந்தா நம்ம வந்திருப்போம். அப்போ வரும்போது நம்ம எப்படி வந்தோம், என்ன மாதிரி இருப்போம், ஊர்ல என்ன நடக்கும், ஒரு திருவிழா நடந்துச்சுன்னா 40 நாள் உபநேரம் நடக்கும். பாத்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? அந்த அனுபவத்துல தான் வந்திருப்பீங்க இல்ல? என்னைக்காவது நம்முடைய சபையில, நம்முடைய சபை விஷயங்கள்ல கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு டிசம்பர் முழுசும் சொல்லியிருக்காங்களா? யாராவது சொல்ல மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துடைய மரணம் ஏப்ரல் மாதம் முழுசும் சொல்லுவோம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு மட்டும் கஞ்சி ஊத்தி விட்டுருவாங்க. அன்னைக்கு மட்டும் கஞ்சி, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கேக்கு. இத மறக்கிறதே கிடையாது. நம்ம எப்படி கூழ் ஊத்தி பழகணுமோ அதே ஸ்டைல்ல நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்தவத்தை கொண்டுட்டோம். அது வேணான்னு சொல்லிட்டா நீங்க என்ன செய்வீங்க, எங்களை
என்ன சொல்றீங்க, அந்தி கிறிஸ்து பாய்வேன் அப்படின்றீங்கல்ல, அதனால பயந்துகிட்டே உங்க போக்கிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டியது, போக வேண்டியது. இப்ப இந்த நிலைமை மாற்ற வேண்டும். இந்த நிலைமை நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். இப்ப நான் இப்ப இருந்து ஆரம்பிச்சதான் வயசானவங்கள கேளுங்க, நீங்க வயசானவங்க, அவங்களாம் எந்திரிக்கும் போதே முட்டு தட்டு தடுப்பா தான் எந்திரிக்கிறீங்க. அவங்க மாதிரி இப்ப எந்திரிச்சு எந்திரிப்பாங்க. அதனால நீங்க எல்லாம் வயசானவங்க மாதிரி இருக்கிறீங்க. நீங்க இனி என்னவா மாறணும், என்னவா மாறணும், இளமையா மாறணும். அதாவது கழுகை போல என்ன செய்யணும், அதுக்குதான் இப்ப விஷயத்தை சொல்ல போறேன். ஏன் இப்படி சொன்னா, உங்க மூளையை ஷார்ப் பண்றதுக்காக இப்ப சொன்னேன். சுருக்குன்னு இப்ப நான் சொல்வது கவனிப்பீங்க. சரி, இப்ப நான் போலாம், விஷயத்துக்கு நான் வருகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் வேதம் நமக்கு தெளிவா விஷயத்தை சொல்லிக்கிட்டே வருது. ஆனா நம்ம தான் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறோம். நம்ம அதை பிரசங்கிக்கிறதும் கிடையாது, நீ கேட்கறதும் கிடையாது. இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுத்துல பிறந்தார்னு உனக்கு எப்ப தெரியும்? யார் உனக்கு சொன்னது? பைபிள்ல உனக்கு இருக்கா, வேதத்துல இருக்கா மாட்டுத் தொழுத்துல? நம்ம முன்னோர்கள் பாட்டு பாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு பாட்டு பாட தப்பு இல்லை, நீங்க பாடிக்கிட்டு வேணாங்க. ஆனா வேதம் நமக்கு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்று என்ன செய்யல, எங்கேயுமே இல்ல. இது வச்சிருந்தாங்களே, முன்னணையில் வச்சிருந்தாங்களே, அது தொழுவம் தானே அப்படிங்க, அது தொழுவோமா? முன்னணைன்றது தொழுவோமா? இப்போ கவனிங்க, இங்க கவனிங்க, அதையும் பாக்குறீங்க. ஐயா உங்களை கிட்ட வந்து சொல்லணும். நான் சொல்ற விஷயமே உங்களுக்கு உள்ள போகணுமே தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன். அப்ப மாட்டு தொழுவம் என்பது எங்க இல்ல, பைபிள்ல இல்ல. நல்ல பைபிள வீட்டுல போய் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் படிங்க, 2ஆம் அதிகாரம் படிங்க, அதுல பாருங்க. அடுத்தது நீங்க மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சீங்க. எங்கேயாவது மாட்டு தொழுவம்னு இருக்கா? பழைய ஏற்பாட்டுல எங்கேயாவது மாட்டு தொழுவம் பேசி பரப்பாரு இருக்கா? இல்ல. எங்க இருக்கு தெரியுமா? ரிக்வேதம் 335 பாகம் 1ல தான் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நீ கிறிஸ்தவனாச்சு, அங்கிருந்து ஏன் எடுத்துட்டு வர? பிரஜாபதி ஊர் முழுக்க டிராமா போடுறானுங்க, பிரஜாபதி பிரஜாபதி. நம்ம ஆளுங்க செய்யறதுதான், கிறிஸ்தவன் செய்யறதுதான். ஒரு ஸ்பெஷல் டிவி நடத்துறவரா செய்யறாரு, பிரஜாபதி நாடகம் போடுறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ எங்க இருக்குது இது? எங்க இருக்கு? எங்க இருக்குது? ரிக்வேதம். ரிக்வேதம் வாய்மொழி வேதம், எழுத்து வடிவம் கிடையாது. வாய்மொழி வேதம், எழுத்து வடிவம் கிடையாது. சரி, அடுத்தது இயேசு கிறிஸ்து எங்க, அதாவது நபி ஈசா நபி பிறந்தாருன்னு மரியம் சாப்டர்ல 19, அதாவது குர்ஆன்ல, திருக்குர்ஆன்ல மரியம் சாப்டர்ல 27ஆம் வசனத்துல ஈச்ச மரத்தடியில பிறந்தார். எங்க பிறந்தாராம்? எங்க பிறந்தாரு? ஈச்ச மரத்தடியில பிறந்தார் அப்படின்னு அங்க சொல்லுது. இத சில ஃபாதர்ஸுங்க எடுத்து என்ன செய்யறாங்க, சர்ச் ஃபாதர்ஸுங்க, நம்ம கேத்தலிக் ஃபாதர்ஸுங்க, பைபிள்ல நமக்கு எங்க இயேசு பிறந்தார்னு தெளிவா இல்லை, ஆனால் கவனித்து பாருங்கள், திருக்குர்ஆன்ல எடுத்து என்ன செய்யறாங்க, வச்சிருக்காங்க. இலங்கையில இருந்து வர ஒரு ஆள் பேசுறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அங்க பிறந்தாரு. இன்னொரு பெந்தகோஸ்தே ஆட்கள் பேசுறாங்க, உன்னத பாட்டு புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கிச்சிலி மரத்தடியில பிறந்தான் இருக்கும். உடனே ஆமா இயேசு எங்க பிறந்தாரு? கிச்சிலி மரத்தடியில பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க போவாங்க, அதுல ஒரு பிரசங்கம் பெருசா போகும். கிச்சிலி மரம் என்று சொல்கிற வார்த்தை யூதேயாவை குறிக்கும், இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். கவனிங்க, இந்த கதையை திரும்ப கேட்டுக்கணும் நீங்க. புரியுதா? இந்த கதையில உண்மை சம்பவத்தை சொல்றேன். அப்போ எங்க பிறப்பாரு இருக்கு அப்படின்னு அதுல இருக்கோன்னே இவங்க என்ன செய்யறாங்க, கிச்சிலி மரம் என்று சொல்லுகிறது யூத தேசத்தை குறிக்கும். அது இப்ப எப்படி இலக்கியத்துல சொல்லுவாங்கல்ல, இலக்கியத்துல நிலவு அப்படின்னா பொண்ணுக்கு ஒப்பிட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி நீங்க இன்னொன்னு சொல்ற பாருங்க, அதாவது பெத்லகேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு, பெத்லகேம்னா அப்பத்தின் வீடு, பெத்தானியானா அத்தி, அதாவது டேட்ஸ் என்ன சொல்றது, பேரிச்சை மரத்தின் வீடு அப்படின்ற அர்த்தம். அது போல கிச்சிலி மரம் என்று சொன்னா யூதேயாவை குறிக்கும் அல்லது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். அப்ப இஸ்ரவேல்ல பிறப்பாரு, எந்த ஊரு என்ன எதுன்னு செய்யல இல்ல. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு ஆதார் அட்டையில அல்லது ஃபேமிலி கார்டுல உங்க பர்த் சர்டிபிகேட்ல எத்தனை சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு எத்தனை சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க? பர்த் சர்டிபிகேட் ஏன் ஒண்ணு வச்சிருக்கீங்க?
உங்க இயேசு 4 வச்சிருக்காருல்ல, எத்தனை வச்சிருக்காரு? மாட்டு தொழுவன்றீங்க, ஈசா நபி பிறந்தார் எங்க வச்சிருக்கீங்க? ஈச்சமர அடின்றீங்க, அப்புறம் கிச்சிலி மரம்ன்றீங்க. அப்ப அவருக்கு மட்டும் 3 வச்சிருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் 1 வச்சிருக்கீங்க. ஒரு முறை பிறந்தோம். அப்ப நான் 4 சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அது என்னது? அப்ப கதை இல்ல, அது இட்டு கட்டின கதை தானே, பொய் தானே. அப்ப இயேசு கிறிஸ்துவை பொய்யான இடத்துக்கு கொண்டு போறதுக்கு பிசாசு செய்த தந்திரம் இது. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இயேசு மாட்டு தொழுத்துல பிறக்கல, ஆதாரம் இல்ல. கிச்சிலி மரத்தடியிலும் பிறக்கல, ஆதாரம் நமக்கு எனக்கு இல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து எங்க பிறக்கல? ஈச்ச மரத்தடியிலும். அப்ப இயேசு கிறிஸ்து எங்கதான் பிறந்தாரு? எங்க பிறந்தாரு? அப்ப எங்க பிறந்தாருன்றதுக்கு தான் வாசிங்க லூக்கா எழுதின செய்தி நூல் 2ஆம் அதிகாரம். வெளிய போய் இத சொல்றீங்க, சொல்ல தெரியலன்னா வந்து பாஸ்டர் இழுத்து விட்டுருங்க, அவர் சொல்லுவாரு விஷயத்தை விவரமா. இருங்க எல்லாரும் எடுங்க, எல்லாம் வாய்ப்பு எடுங்க, பாருங்க வசனத்தை பாருங்க. நாளைக்கு நான் கதை சொல்லணும்னு சொல்லக்கூடாது, ஏதோ கதை சொல்லிட்டு போயிட்டாருலாம் கதை விட்டுறக்கூடாது, நீங்க கதை விட்டுறக்கூடாது. நான் உண்மையை சொல்ல போய் நீ கதைன்னு சொல்லக்கூடாது. வாசிக்க 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து படிங்க. எடுத்தீங்களா? இருங்க சில ஆளுங்க இன்னும் எடுக்கல, பைபிளே பரட்டாம இருக்காங்க. அம்மா மரெல்லாம் கவனிங்க, நீங்க தான் கவனிங்க. அடுத்த சந்ததி நீங்க தான் ஒழுங்கா கவனிச்சு அடுத்த அவருக்கு சொல்லிப்போம். அதுதான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு தான் இந்த செய்தி. யாருக்கு? முன்னாடி உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு. ஏன்னா நாளைக்கு நீங்க தான் என்ன செய்யணும்? எடுத்துட்டு போகணும். நீங்களும் மாட்டு தோட்டத்துல பாட்டு பாடக்கூடாது. பாட சொன்னா இல்லாத ஏன்டி பாட சொல்றேன்னு கேட்கணும். இப்ப சொல்லுங்க. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து கலிலேயாவிலிருந்து நாசரேத் ஊரிலிருந்து கலிலேயாவிலிருந்து நாசரேத்திலிருந்து புறப்பட்டு யூதேயாவுக்கு என்ன செய்தாங்க? பெத்லகேம் தாவீதின் ஊருக்கு போனான். யோசேப்பு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில், மரியாளும் யோசேப்பும் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று, கமா இருக்கா அவன் பைபிள்ல? பெற்றுன்னு போட்டு கமா இருக்கா? இந்த பழமைவாதிகளுடைய மூளையை கழுவுறதுக்கு தான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். பழச கேட்டு நீங்களா மாட்டு பாடி கேட்டு அப்படியே பழசு அப்படியே ஊறி போய் அதை கழட்டுறதுக்கு கழுவுறதுக்கு நான் கணப்பாடு பண்ணணும். இல்லைன்னா கடைசியில் என்ன அதிகரிச்சுருக்கீங்க. அதனால கவனிச்சுக்கிடுங்க. என்ன இருக்கு? பெற்று கமான் இருக்கா? அப்ப கமா போட்டா என்ன அர்த்தம்? புள்ளி வச்சா முடிஞ்சு போச்சு, கமாச்சுன்னா தொடருதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப அதுல இருந்து தொடருது. அப்ப அதோட முடிஞ்சு தொடருது. பெற்றுன்றதுல முடிஞ்சு தொடருது, அதான கமா. சரியா? அப்ப என்ன பெற்றுன்றதுல கவனிக்கிறீங்களா? எங்க யோசிக்க கூடாது. பெற்றுன்னா பெற்றுட்டா அதுல நினைச்சு அடுத்து தொடருது. அப்ப பெற்று தொடருதுன்னா அந்த கமாவுக்கு நடுவுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல, ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பாட்டு பாண்டது பத்திலாம் கவலை இல்ல, ஒண்ணு இல்ல. ஃபாதர் பாடுறாரு, நான் பாவம் செய்தேன், நான் நியாயம் செய்தேன், அப்படி பாட்டு பாடுது. பிறர் வாழ்வை கெடுத்தேன் நயன்வாரு. அவருக்கு கல்யாணம் பண்ண சுத்திட்டு இருந்தவர் அவரு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாரு. அவர் யார் வாழ்வை கெடுத்தாரு? பாட்டு பாடுற லிரிக்ஸ்க்காக பாடினாரு அவரு. புரியுதா உங்களுக்கு? அதனால லிரிக்ஸ்க்காக பாடுவாங்க. மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், கந்தை துணி இல்ல, அதுக்கு ஒரு ரோடு அனுப்பி வைக்கலாமா? வீடு வீடா கலெக்ட் பண்ணி அதெல்லாம் சும்மா ஒரு பாட்டுக்காக என்ன செய்யுது? இயேசு கிறிஸ்து இப்படிலாம் ஏழ்மை தாழ்மையாய் பிறந்தார் என்று ஏழையா பிறக்கல. அது போல புரிஞ்சுங்க. தாழ்மை என்பது வேறு, ஏழை என்பது வேறு. இயேசு கிறிஸ்து ஏழையா தாழ்மையா? இயேசு ஏழையா தாழ்மையா? ஆமா, ஏழை இங்கே கதை விட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து உலகத்திலே ரிச்சஸ்ட் காட், பணக்கார கடவுள் நம்முடைய ஆண்டவரு. பிச்சைக்காரன் போய் எனக்கு உதவி செய்ய, நான் ஆசீர்வாதமா இருக்குன்னு கேட்பியா? சொல்லு. உங்க லாஜிக்கே தப்பா இருக்க. பின்ன அப்ப ரிச்சஸ்ட் காட் தான் கேட்கணும், ஆசீர்வாதம் கடவுளேன்னு. ஆமே. உனக்காக யாவையும் செய்து முடித்து உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறவர்தான் நம்ம கேட்போம். லாஜிக்கே தப்பா இருக்கு. அதனால ஒழுங்கா புரிஞ்சுக்கங்க. சரியா? அப்ப என்ன நடக்குது? பெற்று என்று சொல்லுகிற இடத்துல கமான் போட்டிருக்கல, அதுல ஒரு சம்பவம் நடக்கணும். இப்போ குழந்தை பிறந்த பிறகு என்னென்னலாம் செய்வீங்க? அம்மா அம்மா நீங்க சொல்லணும். குழந்தை பிறந்துச்சுங்க, குழந்தை பிறந்த பிறகு என்ன பண்ணுவாங்க? உங்க அம்மா என்ன பண்ணாங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பாப்போம். முதல் குழந்தை பிறந்த பிறகு என்ன செஞ்சாங்க?
அடுத்த நாளைக்கு கூப்பிட்டு ஊர் சுத்துறாங்களா? என்ன பண்ணுவாங்க? எத்தனை நாளைக்கு தீட்டுன்னு எத்தனை நாளைக்கு ஒதுக்கி வச்சாங்க? இருக்கா? 7 நாள் 14 நாள் இருக்கா இல்லையா? அப்ப நான் கேட்கிறேன், பிரசவ ஸ்திரீ பிரசவமான பிறகு 7 நாள் தீட்டு பைபிள்ல இருக்கு. உன் பைபிள உன் பைபிள்ல தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா யூதர்கள் தங்களுடைய பழக்க முறைமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, யூத முறைமை இருக்குல்ல, லேவியராகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யூத முறைமை இருக்கு. நம்மளுடைய எப்படி தமிழ் கலாச்சாரம் ஒண்ணு இருக்குல்ல, தமிழ் பண்பாடு இருக்கு. சாவுக்கு இதை செய்யணும், வாழ்வுக்கு இதை செய்யணும், ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ண இதை செய்யணும், மாமன் செய்யணும், மச்சான் செய்யணும் சொல்றீங்கல்ல, அது கேக்குதா? அது முறை சொல்றீங்கல்ல, பெரியவங்களை கேட்கிறோம், இது என்ன செய்யறது அது என்ன செய்யறது பெரியவங்க கேட்பாங்க. ஒரு இந்துல இருக்கிறப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா இவர் இன்னாருக்கு சொந்தம், இவருக்கு இப்படி சொந்தம், அவர் இதை செய்யணும்டா, இது உங்களுக்கு பண்ணணும், இவங்க துணி எடுத்து வரணும், இவங்க இது என்ன செய்யணும் பண்ணணும்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்கல்ல. அது போல யூத முறைமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, வாசிங்க 12ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப 12:2 வசனம் பாரு. 12:2 சீக்கிரம் எடுத்து பாரு. இது எடுக்கணும். அம்மா இருங்க கொஞ்சம் இருங்க, தடுமாறுறாங்க. பக்கம் சொல்லுங்க பாப்பா. 139. நீங்களும் அதை எழுதி வைக்கணும். பேனா எடுத்து மார்க் பண்ணணும். பாப்பன போகும்போது என்ன காட்டணும், என்னடா பண்ணி வச்சீங்க எழுதுடா. நீங்க தானே எங்களுக்கு வேணும். அடுத்த தலைமுறை நீங்க தான். அவங்களெல்லாம் நம்ப முடியாது. எழுது சீக்கிரம் எழுது. எழுதி வேத வசனத்தை 12ஆம் வசனத்துக்கு பாருங்க. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு பாருங்க. என்னவென்றால் ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவர் சூதக ஸ்திரீ விளக்கம் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டு. எத்தனை நாள் தீட்டா இருப்பா? ஆம்பளை பிள்ளை பெற்றா எத்தனை நாள் தீட்டு? 7 நாள் தீட்டு. வெளியே விடுவாங்களா? வெளியே விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்ப வீட்டுல தானே இருக்கணும். அதுக்கு பிறகு 7 நாள் தீட்டு முடிஞ்ச பிறகு 8ஆவது நாள் விருத்தசேதனம் பண்ணும். 8ஆவது நாள் என்ன செய்யணும்? ஆம்பளை பையனுக்கு விருத்தசேதனம் பண்ணும். விருத்தசேதனம் மட்டும் பேர் வைக்கணும். விருத்தசேதனம் மட்டும் என்ன வைக்கணும்? வெளியே இருக்கிறவங்க கேட்டுங்க, பேர் வைக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் குழந்தையா கொண்டு போய் தேவாலயத்துக்கு 8 நாள் கழிச்சு 7 நாள் கழிச்சு 8ஆம் நாள் போய் விருத்தசேதனம் பண்ணி இயேசு என்று என்ன செய்தாங்க? பேரிட்டார்கள். சரியா? அப்பதான் சிமியோன் இருக்கிறாரு, அப்புறம் அண்ணாள் இருக்கா, இவங்கலாம். இப்ப இந்த சம்பவத்துல எது வரணும் சேர்க்கணும்? எதை சேர்க்கணும்? இந்த 7 நாள் தீட்டு கழிக்கிறது சேர்க்கணும். அந்த பெற்றுன்ற வார்த்தைக்கு நடுவுல 7 நாள் தீட்டு கழிக்கணும். அப்புறம் 8ஆம் நாள் விருத்தசேதனத்தின் போது லூக்காவுல வர சிமியோன், அண்ணாள், இவங்களுடைய வரலாறு என்ன செய்யறாங்க? எலிசபெத் இவங்களாம் சேர்க்கணும். இருக்கீங்களா? கேக்குதா? நம்ம சொல்றது புரியுதா? என்னமோ சொல்றாருப்பா, நம்ம கேட்டு மாட்டு தொழுவத்துல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காத. இத புரிஞ்சுக்க முதல்ல. உங்க பாஸ்டர் எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காத, நாளைக்கு ஒன்ன ஒதுக்குவாங்க. நீ தெரிஞ்சு வச்சுக்க. என்ன சொல்றது என்ன, நீ தெரிஞ்சுக்க. நீ தான் உங்களுக்கு தான் வேணும், மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய விசுவாசிகள் நம்ம பிள்ளைகளுக்கு தான் இது வேணும். பிள்ளைகளுக்கு தான் ஆகாரம். பிள்ளைகளுக்கு தான் ஆகாரம், நாய்களுக்கு கிடையாது. பிள்ளைகளை நப்பத்தி எடுத்து எதுக்கு போட மாட்டேன்? ஆமா, அதுக்கு தெரியாது. அவங்கள என்ன ரொம்ப படிச்சு வேண்டியா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவான். யார்ட்டையும் சொல்லாது, நீ தெரிஞ்சு வச்சுக்க. அவன் அந்த ஆளுக்கு தெரியலன்னு தெரிஞ்சுக்க. நீ தெரிஞ்சுக்க. உங்களுக்கு தான் அறிவு, மற்றவர்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. முத்துக்களை கொண்டு போய் பன்றிகளுக்கு முன்னாடி போடக்கூடாது, அது பிரி போடும். அதனால விசுவாசிகள் புரிந்து கொள்ளுங்க, இந்த விஷயத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொல்லி இருக்குது? இந்த 8 நாள் ஆச்சா? 8 நாள்ல இந்த தீட்டு கழிஞ்சாச்சு. தீட்டு கழிஞ்ச பிறகு திரும்ப தொடர்ந்து படிங்க. இந்த வசனத்தை விட்டுறாதீங்க. 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்தசேதனம் பண்ணப்பட கடவுது. முடிஞ்சிச்சு. 8ஆம் நாள் முடிஞ்சிச்சு. அப்ப 8ஆம் நாள் பண்ண பிறகுதான் இந்த அண்ணா இவர்லாம் அண்ணாள் பாக்குறாங்க, அவர்லாம் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு ரட்சணியம் கண்கள் கண்டது அப்படிலாம் சொல்லி முடிக்கிறாங்க. சரியா? ரைட், அடுத்தது படிங்க. அவர் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையில இருந்து 33 நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையில. அப்ப அந்த 7 இந்த 30 40 41 நாள் வந்துடும். சரிங்களா? அப்ப 40 நாள். அப்ப என்ன செய்யணும்? 40 நாள் சுத்திகரிப்பு முறை முடியணும்.
ஆண் பிள்ளையை பெற்ற ஒரு ஸ்திரீ எத்தனை நாள் சுத்திகரிப்பு முறைமை? 40 நாள். அதுக்கு தொடர்ச்சியா நீங்க படிச்சீங்கன்னா நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவையும் தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. அப்ப தொடவே கூடாது, நீ வீட்டுல தான் இருக்கணும். இருக்கா? அப்ப நான் கேக்குறேன், மரியாள் எங்க வந்திருப்பா? இப்ப நீங்க சொல்லுங்க, மரியாள் வந்து சத்திரத்துல பெற்றா. சரி, சத்திரத்துல இல்ல மாட்டு தோட்டத்துல பெறல, சத்திரத்துல. சரிப்பா, நீ சொல்றபடி சத்திரத்துல பெற்றான்னு வச்சுங்க, சத்திரத்துல பெற்றா. ஆனா தீட்டு புரியுதா உங்களுக்கு? சத்திரத்திலையும் பெறல. ஆமான்னு ஏத்துக்காதீங்க, அவனுக்கு சொல்றதுக்காக நான் சொல்றேன். அப்ப எங்க பறந்துருப்பாருன்னு உங்களுக்கு சொல்றேன், விஷயத்த சொல்றேன். அப்ப என்ன இந்த சம்பவம் இதெல்லாம் நடந்து, இது நடக்கணும். நடந்து முடிஞ்ச பிறகு பிள்ளையை துணிகளில் சுற்றி இருக்குல்ல, வாங்க எசேக்கியேல் வாங்க. எசேக்கியேல் 16:4-5 வசனங்களை படிங்க. எசேக்கியேல் 16. இதெல்லாம் எழுதி வைக்கணும், சும்மா அப்படியே அப்படியே பிடிச்சி வச்சுக்கலாம். இருங்க எடுத்தீங்களா? எழுதி வைமா, எழுதி வச்சுட்டு வீட்டுல ஒரு முறை போய் படிக்கணும். என்ன சொல்லிருக்கு? பிறப்பின் வர்த்தமானம். ஒரு குழந்தை பிறந்தா அந்த பிறப்புடைய வர்த்தமானம் என்ன? பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் உன்னுடைய, அதாவது அந்த தேசத்தின் மக்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்ன தெரியுமா? நீ எப்படி பிறந்த தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் பிறப்பின் வர்த்தமானம் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. யூதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. பிறப்பின் வர்த்தமானம் என்ன? நீ பிறந்த நாளிலே தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை. இப்ப அப்படியானால் தொப்புள் அறுக்கப்படுகிற ஒரு விழா இருக்கு. நீங்க தொப்புள் கொடி எப்படி வரும்? எப்போ அது விழும்? 9 நாள் ஆகும், இல்ல 16 நாள் கூட ஆகும். சில குழந்தைகளுக்கு 7 நாள்ல 7, 9, அதாவது அந்த ஒரு வாரத்துல 9 நாள் அதுல விழுதும் இல்லையா? 9 நாள். அப்ப என்னன்னா அது விழுறது கூட என்ன உண்டு? அது என்ன உண்டு? குளிக்க வைக்கணும்ல, குளிக்கணும். குளிக்க வைக்கிறது போது அது விழும், இல்லைன்னா விழாது. அது வந்து குளிக்க வைக்கிறீங்கன்னா, குழந்தைய குளிக்க வைக்கலன்னா அந்த இது என்ன செய்யாது? விழாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப தொப்புள் கொடி அறுக்கிறது கூட, எடுக்கிறது கூட அது ஒரு சுத்திகரிப்பு, யூதம் சொல்லுகிறது. அப்புறம் என்ன சொல்லுது? படிங்க. தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. இப்ப பாருங்க, அப்ப சுத்திகரிப்புக்கு என்ன வேணும்? தண்ணினால நீ குளிக்கணும். அப்ப குளிப்பாட்டுறது, அந்த குளிப்பாட்டுறது. அப்புறம் உப்பால் சுத்திகரிக்கப்படவும். உப்புனா சோப்பு. உப்புனா என்னது? சோப்பு. உப்புன்றது வார்த்தைக்கு மீனிங் என்ன? சோப்பு. அப்ப என்னவா? படிகாரம், சோப்பு, அதெல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கிலத்துல சோப்பு. அப்ப என்னன்னா சோப் போட்டு கழுவணும், குளிக்க வைக்கிறது. குளிக்க வச்ச பிறகு அது ரெடி பண்ண பிறகு நீ பண்ணல அப்படி. அப்ப இன்னொன்னு, துணிகளில் நீ நினைச்சல, அப்ப அது ஒரு விழா. துணிகளில் சுற்றப்படுவது விழா. இது எப்ப நடக்கும்? உள்ள பிறந்து தொப்புள் கொடி விழுந்த பிறகு குளிக்க வச்சு சுத்திகரிப்பின் முறையெல்லாம் முடிஞ்ச பிறகு குழந்தைய நீ எப்ப தூக்குறியோ, நீங்க தொட்டில போறதுக்கு விழா வைப்பாங்க பாத்தீங்களா? இப்பெல்லாம் எங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது அதெல்லாம் சும்மா கதை. இருக்கிற வாடகை வீடு 1:1, 10:10 இருந்துக்கலாம். இதுல தொப்புள் கொடி இருக்கிறோமா, இதுல இது போடுவோம். கிராமத்துல ஊர்லலாம் அதுல இருந்துச்சு. எங்க ஊர்லலாம் அந்த பழக்கம் இருந்துச்சு. அதாவது சோறு ஊட்டுறதுக்கு கூட ஒரு விழா இருந்துச்சு. ஏன்னா பால் மறந்துட்டு பால் மறக்குது. இப்பெல்லாம் சீக்கிரம் வேலைக்கு போற சகோதரிமார்கள் பாவம், அது சீக்கிரமா கழட்டி விட்டு கிளம்பிடுறாங்க. அப்பெல்லாம் அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எங்காலே 4 மாசம் வந்து 4 வருஷம் வரைக்கும் குடிச்சிட்டாங்க. இந்த பால் மறந்த பிறகு சாப்பாடு கொடுக்குற பழக்கம் இருக்கு பாத்தீங்களா? சாப்பாடு கொடுக்குறது. அப்போ நியூ பாடி. அப்போ வந்து பால் ஜீரணம் முடிஞ்சிச்சு. இப்ப எது சாப்பிட ஆரம்பிக்குது? ஆமா, ஹெவி. அந்த என்ன செய்வீங்க? கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, அதுல என்ன செய்வீங்க? கொஞ்சம் பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஊட்டுவீங்க. அப்பதான் என்னது? அப்ப மேஷ் பண்ணி ஊட்டுவீங்க. அப்ப என்னன்னா குடல் சரீரம் வந்து இப்ப என்னது மாறிடுச்சுன்னு அர்த்தம். குழந்தையின் சரீரம் மாறி இப்ப என்ன செய்யுது? பால் மறந்த பிறகு இந்த சரீரம் மாறிச்சு. அப்போ நீங்க தூக்கி போவீங்களா? குழந்தைய தூக்கிட்டு வெளியே போறோம்ல, யூதர்கள் அது ஒரு மரம் வச்சிருக்காங்க. இப்படி டவல் பெருசா இருக்கும், இப்படி குழந்தைய கடத்துவாங்க, இப்படி ஒண்ணு இப்படி போட்டு இதை அப்படி போட்டு என்ன செய்வாங்க? மூடி தூக்குவாங்க. இப்பெல்லாம் வந்து பைக்குள்ள போட்டு தூக்கி போறாங்க. என்னவோ அப்படி எடுத்துட்டு போனா பையன், என்னடா எடுத்துட்டு போறான் அப்படின்னு பார்த்தா
குழந்தை உள்ள இப்படி சொருகி இருக்கு. அப்ப என்வலப் சொல்லுவாங்க. இப்ப முன்னெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று தொங்கும், அதுல என்வலப்பை சொருகி வைப்போம். இல்ல வர லெட்டர்லாம் இந்த மாதிரி இல்ல, துணியிலே இருக்கும், இப்படி சொருகி வைப்போம். அந்த மாதிரி குழந்தைய சொருகி எடுத்துன்னு போறான். புரியுதா? காலம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. ஆனா அந்த காலங்கள் என்ன செய்வாங்க, எதுல எடுத்து போவீங்க? டவல். புரியுதா? அது புது டவல் கூட எடுத்து அதை துவைச்சி அதுக்கு வந்து சாஃப்டா இருக்கிற மாதிரி வச்சு குழந்தைக்கு உறுத்தாத மாதிரி எடுத்து போவாங்க. புரியுதா உங்களுக்கு? தொட்டில் கட்டுறதே அப்படிதான் கட்டுவாங்க. புது துணியில் நினைச்ச மாட்டாங்க, கட்ட மாட்டாங்க. அதை எடுத்து இந்த கஞ்சிலாம் போன பிறகு நல்ல புடவையில என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. ஏன்னா கஷ்டம் இல்லாம இருக்கும், கஷ்டப்படுத்துறாங்க. இதுதான் முறைமை. அப்ப நான் கேட்கிறேன், இத்து போன நாமே இவ்வளவு முறைமையில வச்சிருக்கிறப்போ யூதர்கள் எவ்வளவு அழகா முறைமை வச்சிருப்பாங்க, யோசித்து பாருங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? யூதர்கள் எவ்வளவு அழகான முறைமை வச்சிருப்பாங்க. அப்ப அவர்கள் என்ன செய்தாங்க, துணிகளில் சுற்றுதல் என்பது இந்த 40 நாள் தீட்டு கழிஞ்ச பிறகுதானே வெளியே தூக்கி போக முடியும். நீரே எங்க தொட்டாலும் தீட்டாச்சே. புரியுதா உங்களுக்கு? அப்ப 42 நாள் முடிஞ்ச பிறகுதான் குழந்தைய வெளியே கொண்டு போக முடியும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த மரியாள் குழந்தைய கொண்டு போய் துணிகளில் சுற்றி முன்னணியில கடத்தும் போது எத்தனை நாள்? நீயே சொல்லு. இவ்வளவு தூரம் சொல்லியே பாக்குறீங்க. இருங்கப்பா, இந்த ஜனங்க ஏதாவது சொல்லு. ஏன் தடுமாறுறீங்க? ஏன் தடுமாறுறீங்க? எத்தனை நாள்? 40 நாள், 42 நாள், 40 நாள் முடிஞ்சு தீட்டு கழிஞ்சாச்சு. அப்போ முன்னணியில கடத்தும் போதே 40 நாள் கழிஞ்சிச்சு. 40 நாள் முடிச்சுட்டு தான் வந்துருவான். அப்புறம் அங்க பெற்றான்னு எப்படி சொல்லுவீங்க? சத்திரத்துல பெற்றான்னு எப்படி சொல்லுவ? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன கேள்வி, எங்க பெற்றான் சொல்லு. இவ்வளவு தூரம் படிச்சிட்டோம்ல, இப்ப எங்க பிறந்தாரு அவரு, அதை சொல்லு. கேக்குறீங்க? எங்க பிறந்த? நான் கேட்கிறேன், யூதன் முறைமை, இதெல்லாம் நம்ம பாஸ்டர்ட்ட கேட்டுடு. யூத முறைமையில வாடகைக்கு இருக்க மாட்டான், சொந்த வீட்டை விற்க மாட்டான். அப்படியே இந்த நிலத்தை வந்து அடமானம் வச்சுட்டு போனா ஜூபிலி வருஷம், அதாவது 49 ஆண்டுகள் கழிஞ்சு 50வது வருஷம் அவன் திருப்பலனா கூட அவனுக்கு கொடுத்துடணும். இது வந்து யூத முறைமையில இருக்கு. நீங்க பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நீங்க படிச்சீங்கன்னா இருக்கு. அப்ப நான் கேட்கிறேன், இவன் வந்து ஆசாரி, இவன் வந்து ராஜவம்சம். யோசேப்பு ராஜவம்சம், மரியாள் லேவி வம்சம், ஆசாரி வகுப்பு. நான் கேட்கிறேன், இவங்களுக்கு என்ன பஞ்சம் வந்துச்சுன்னு வச்சிருங்க. இடம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்களாலும் பஞ்சம் வந்துச்சு வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டாலும் 50 வருஷம் கழிச்சு திரும்ப என்ன செய்யணும்? கொடுத்துடணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இவன் வந்து குடிமதிப்பு எழுத வரான்ல, என்ன எழுத வரா? வீடு வாசல் இல்லாம குடிமதிப்பு எப்படி எழுது? இதுக்கு பதில் சொல்லு. சரியா? சொல்றது புரியுதா? சரி, நம்ம ஊர்ல இப்ப வாடகை இருக்கிறான் சார், வாடகை வீட்டை காட்டி தான் நமக்கு குடிமதிப்பு இதாகணும். ஆதார் அட்டை வாங்குறோம், ஓட்டர் ஐடி வாங்க, இது பண்ணிக்கிறீங்க, அப்புறம் எல்லாம் பண்ணிக்கிறீங்களே. அப்போ யூதர் முறைமையின்படி சொந்த தாய் நாட்டுல எவ்வளவு வாடகை இருக்கலாம் போக மாட்டான். வாடகை எல்லாம் கிடையாது. இடத்த காணி ஆட்சி தான் என்ன செய்வானுங்க, அடமானம் வைப்பான். வீட்டு என்ன செய்யாது, போவாது. ஏன்னா அவனுடைய எல்லைக்குறியை மாற்றக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அப்படி எல்லைக்குறியை மாற்றக்கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஆகாப் வந்து கீரை தோட்டத்தை கேட்கறான், திராட்சை தோட்டத்தை கேட்கறான், நான் கீரை தோட்டத்தை தரேன்டான், குரோட்டன்ஸ் தரேன்றான் ஆகாப். அப்ப நாபோத் சொல்றான், பூர்வ எல்லைக்குறியை நான் மாத்தக்கூடாது, என்னுடைய முன்னோர்கள் இதை நான் செய்ய மாட்டேன், மாத்த மாட்டேன், தர மாட்டேன், போனான்றான். அவனை கொண்டு அதை எடுக்கிறான். அப்ப ஆண்டவர் சும்மா இருந்தாரா? பைபிள் தெரியுதா இல்லையா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப என்ன செய்ய மாட்டான் யூதன்? இயல்பா ஒரு யூதன் என்ன செய்ய மாட்டான்? நடத்தை விற்கவோ அடமானம் வைக்கவோ எல்லையை மாற்றிக்கொள்ளவோ என்ன செய்ய மாட்டான். இருக்கீங்களா? கதை மாதிரி கெட்டு போயிடாதீங்க. சத்தியம் இது, சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இவன் இடத்தை விற்கவும் இல்ல, அடமானம் வைக்கவும் கிடையாது. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, அவன் சொந்த வீட்டுக்கு தான் யார் வந்திருக்கணும்? யோசேப்பு. ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல சாஸ்திரிகள் எங்க போய் பாக்குறாங்க? பிள்ளை இருந்த வீட்டில் நட்சத்திரம் வந்து நின்றது. நம்ம ஆளுங்க சத்தியத்தை கேட்கறாங்க இல்லையோ, குறுக்கு போல சூப்பரா வேலை செய்யுது. இத சொன்னா 2 வருஷம் எங்க இருந்தாங்க? 2 வருஷம் அவங்க சாஸ்திரிகள் வந்து 2 வருஷம் ஆச்சு. அப்பதான் அந்த வீட்டுக்கு போனாங்க. அப்ப பெத்தது எங்கன்னு தெரியாது. வீடு வச்சுக்கிட்டு ரோட்ல பிள்ளை பத்தி எடுப்பாரா?
சொல்லுங்க பாப்போம். வீட்டை வச்சுட்டு ரோட்ல பிள்ளை பத்திட்டுப்பா குருவி கடிச்சாவ சொல்லுங்க. வீடு வாசல் இல்லாதவளான்னு கேட்கிறேன். அப்ப என்ன செய்யறாங்க? பிரயாணம் பண்ணி புறப்பட்டு வராங்க இல்ல இவ்வளவு தூரம். அப்ப பிரசவ காலம் நேரிட்டதுன்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறாங்கல்ல. அப்ப அந்த அந்த பர்டிகுலர் டைம் டேட் தெரியுதுல உங்களுக்கு, விளங்குதா? இருக்கீங்களா? ஆமென். அப்ப என்ன நடக்குது? அந்த வீட்டு பிள்ளை இருந்த வீட்டுல வந்து நின்னுச்சு. நின்ன உடனே என்ன வந்துருச்சான்? நட்சத்திரம். நின்ன உடனே போய் மண்ணை வணங்கிட்டு போனான். இதுக்கும் கதை சொல்றானுங்க. இதுக்கு ஒரு கதை போயிட்டு இருக்கு. என்னன்னா, எம்டி ஜெகன் என்ற ஒரு ஆள் பேசுறாரு. அதுக்கு இதெல்லாம் போய் பார்க்காத. 6 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் வருமா இந்த மாதிரி. அதாவது 2 கோள்களும் ஒன்றாய் சந்திக்கும் போது ஒரு ஒளிக்கீற்று வரும். அப்ப நான் கேட்கிறேன், 6 மாசத்துக்கு ஒரு முறை வருதுன்னா அப்ப எதுக்கு இது ஸ்பெஷல்? இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது எப்படி ஸ்பெஷல்னு சொல்லுவ நீ? விசேஷமா சொல்லுவ? அப்ப 6 மாசத்துக்கு ஒரு முறை ஒருத்தர் பிறந்துட்டே இருக்கானா? ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இதை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அதாவது கதை கேட்கறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கு. இன்னைக்கு மீடியாவுல சர்ச்சில் கதை கேட்கறதுலாம் கூட்டம் இருக்கே தவிர சத்தியத்தை கேட்கறதுக்கு என்ன இல்லை கூட்டம் இல்ல. சத்தியத்தை சொன்னா தூக்கம் வருது. பிசாசு கேட்க விட மாட்டாங்க. சத்தியத்தை சொன்னா புரிய மாட்டேங்குது. ஏன்னா இது கேட்டுக்கிட்டு பழனதுன்னு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு இந்த மாதிரி குழப்பியே காலத்தை ஓட்டிக்கிட்டு ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதை போட்டோம், அந்த கதை விட்டுருவோம். இப்ப என்ன விஷயம்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த போது தோன்றின நட்சத்திரம் என்பது அன்னைக்கு இருந்த விஞ்ஞானி, அதாவது வான சாஸ்திரி, அதாவது அன்னைக்கு PhD ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்க டாக்டர் படிச்சவங்க இந்த மாதிரி ஆட்கள் வான சாஸ்திரத்தை ஆராய்ந்த போது கண்டுபிடித்த ஒன்றுதான் அந்த நட்சத்திரம். அது யார் சொன்னது? பீளையாம் சொல்லுகிறான். ஒரு நட்சத்திரம் உதிக்கும் தோன்றும்னு. இந்த பீளையாம் யாரு? அரேபிய தேசம், அரபு தேசத்தை சேர்ந்தவன். அதுக்கு நீ இஸ்லாமியன் சொல்லக்கூடாது. அவன் அரபு தேசத்தை சேர்ந்தவன், அந்த ஊருக்காரன். அவன் சொல்றது துருபதேசம். இவன் தான், அதாவது அவன் வந்து தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல, அவன் புறதேசத்து தீர்க்கதரிசி. ஆனா அவன் சொல்றதை இவன் படிச்சுட்டு தேடி வரான். அப்ப இயேசுக்கு புரியுது அவங்களுக்கு, தேடி வரான். அப்ப வரும்போது அது எங்க அவனை எங்க காட்டுறது? எங்க போய் நின்னானுங்க? ராஜ அரண்மனையில. யூதருக்கு ராஜா எங்க பிறந்திருப்பாரு? அரண்மனை தானே பிறக்கணும். அரண்மனை போய் தடுறானுங்க. அப்ப அரண்மனையில பிறக்கலன்னு வீட்டை போய் பார்க்கறானுங்க. வீட்டுக்கு போய் நிக்குது. அப்ப என்ன சொல்ல வரேன்? இவனுங்க புறப்பட்டு போனதுனால இயேசு கிறிஸ்துவை சாகடிக்க பார்த்தானுங்க. குழந்தையிலே சாகடிக்க பார்த்தவனுங்க இந்த சாஸ்திரி. என்னங்க அவங்க போய் கொடுத்தாங்க பொண்ணு தூபம் எல்லாம் கொடுக்குங்க. அவன் போனதுனால தானே இந்த 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தை செத்துச்சு. புரியல அவங்களுக்கு? அப்ப 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தை போனது இவன். அப்புறம் இவன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? உடனே நீங்க சொல்லுவாங்க, ரொம்ப ஏழை, இயேசு கிறிஸ்துடைய குடும்பம் ஏழை, அதனால ஆடு பலியிடுறதுக்கு பதிலாக புறாவை என்ன செய்தாங்க? பலியிட்டாங்க. தயவு செய்து நம்பாதீங்க. நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து யாரு? நமக்காக வந்த செம்மறி ஆடு, நமக்காக வந்த ஆட்டுக்குட்டி, நமக்காக வந்த ஆட்டுக்குட்டி. இப்ப ஆட்டுக்குட்டியை பலியிட்டா, ஆட்டுக்குட்டியை பலியிட்டுச்சுன்னா சரி வருமா? இவரே ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி, இவரே ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடுவாரா? மாட்டாங்க. அப்புறம் புறாவை பண்ண சுத்திகரிப்பின் முறைமைன்னு ஒண்ணு இருக்கிறதுனால அவங்க செஞ்சாங்க. இப்போ எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆனா சொல்றதை சொல்லிட்டு பாரு, நான் ஊதுறேன், கேட்கறத கேட்டுக்க. நிச்சயமா இதுதான் சத்தியம். ஆமென். அப்ப என்ன சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என கண்மானவர்களே, இயேசு கிறிஸ்து யோசேப்புடைய வீட்டுல பெத்லகேமில் பிறந்தார். இப்ப இயேசு எங்க பிறந்தாரு? யார் வீட்டுல? ஆதாரம் எங்க இருக்குது? பைபிள் இருக்குல்ல. போதுமா? புரியுதா இது? இப்ப வழங்குதா? அப்ப இயேசு எங்க பிறந்தாருன்னு சொல்லுங்க. இப்போ மாட்டு தொழுவத்திலையா? பாட்டு பாடிங்க, எல்லாம் பாடுறாங்க, நீங்களும் பாடிங்க, தப்பு கிடையாது. ஆனா அது இல்லன்னு மனசுல வச்சுக்கிடுங்க. பேரிச்ச மரத்து அடிக்கலையா? இல்ல உன்னத பாட்டுல இருக்குப்பா, கிச்சிலி மரத்து அடிக்கல, அதுவா? இல்ல. எங்க பிறந்தாரு? யார் வீட்டுல? அப்ப இதை பெற்று எடுத்து கொண்டு வந்துதான் எங்க வராங்க? இப்ப சத்திரத்துல வந்து 7 பேர் எழுத வராங்க. அங்க இடம் இல்லாத அப்படின்னாலே அவர்கள் எங்க வந்தாங்கன்னா அந்த முன்னணையில கிடத்திருக்க காண்பீர்கள். அப்ப இவங்க சொல்லி அனுப்புறாங்க, இப்போ அங்க இருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த போது நிறைய குழந்தை பிறந்திருக்குது. அதனால எந்த குழந்தைன்னு தெரியாம போயிட போது நீ எங்க கிடத்திருப்பாங்க? முன்னணையில கிடத்திருப்பாங்க. நீ அங்க போய் பாரு. முன்னணின்ற வார்த்தை பைபிள்ல 2 இடத்துல இருக்கு. ஒன்னு ஏசியாவில் இருக்குது, ஒன்னு இங்க இருக்குது. முன்னணின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா,
அந்த காலத்துல இப்ப நம்ம எல்லாம் ஓட்டுறது பைக்கு காரு எல்லாம் ஓட்டுறோம் இல்ல, சைக்கிள் எல்லாம் ஓட்டுறோம். இதை நிறுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும், பார்க்கிங் பிளேஸ் ஒன்று சொல்றீங்களா, அது போல அந்த காலத்துல கழுதை, கோவேறு கழுதை, ஒட்டகம் இதுலதான் சவாரி பண்ணுவாங்க, வருவாங்க. அப்ப வரவங்க கட்டி வைக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு தொழுவோம். அங்க ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சுன்னு சண்டை இல்ல. மாடு வந்து அவ்வளவு தூரம் மந்தையா இருந்துச்சுன்னு என்ன செய்ய வேதத்துல நமக்கு சரியா இல்ல. ஆனா மாடுகள் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து பிரதேசத்துல இருந்தது மாடுகள். ஆனா ஆட்டு மந்தையை தான் மிக முக்கியமா என்ன செய்வாங்க, இந்த யூதர்கள் வச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னா இந்த இடத்துல தொழுவோம் என்று சொல்லுகிற வார்த்தை, அதாவது ஆடு மாடு இல்லாம கோவேறு கழுதை, ஒட்டகம் சவாரி பண்ணத கட்டின இடம் தான் பார்க்கிங் பிளேஸ். அது இப்ப புரியுதா உங்களுக்கு, விளங்குதா? அப்போ தொழுவோம்னா என்னது, தொழுவோம்னா என்ன, நம்ம ஸ்டைல்ல மாடு கட்டுறது தான் தொழுவோம். ஆனா அவங்க ஊர்ல அந்த காலத்துல பார்க்கிங் பிளேஸ். நம்ம இன்னைக்கு காரு பைக் யூஸ் பண்றோம், பார்க்கிங் விடுறோம். அன்னைக்கு வந்து ஒட்டகம், கோவேறு கழுதை, இயேசுநாதரே அம்மாவே இதுதான் வந்தாங்க, கழுதை மேல தான் வந்தாங்க. ராஜாக்களும் கழுதை தான் யூஸ் பண்ணுவானுங்க. அதனால கழுதை இதெல்லாம் கட்டி வைக்கிற இடம் பேர் தான் தொழுவோம். அந்த இடம், அந்த இடத்துல அவர் கடத்தி இருக்க காண்பீர்கள். இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, சின்னதா தொட்டியை போட்டு இயேசுநாதரை படுக்க வச்சிட்டானுங்க. யார் பண்ண வேலை இந்த வேலை? என்னைக்கு இயேசுநாதர் அங்க தொழுவத்தில் படுத்திருந்தார் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னா, 17ஆம் நூற்றாண்டுல பிரெஞ்சு பீப்புள், பிரான்ஸ்ல இருக்கிற ஆட்கள் ஒரு வாழ்த்தட்டையை எல்லாருக்கும் அனுப்புனாங்க. வாழ்த்தட்டையை அனுப்புவோன்னு பிளான் பண்ணாங்க. கவனிங்க, வாழ்த்தட்டை அனுப்பணும்னு பிளான் பண்ணாங்க. இப்ப இயேசுநாதருடைய ஹாப்பி பர்த்டே சொல்லணும்ல, எதை வச்சு சொல்றது? அப்ப எல்லா ஒட்டுமொத்தமான விஷயத்தையும் ஒன்னா ஆக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு சாஸ்திரிகளை போட்டானுங்க, ஆடு மேய்க்கிறவர்களையும் கொண்டு போட்டாங்க, மரியாதையும் சூசைப்பரையும் போட்டாங்க. இப்ப அடுத்தது கூட இருக்கிற அப்படியே சுத்தி நிக்கிற ஆடு மாடுகள் நிக்கிற மாதிரியும், அதுல நீங்க எங்கேயாவது கழுதை இருக்கான்னு பாருங்க, ஒட்டகம் இருக்கான்னு பாருங்க. இவனுங்க போட்டு இத வாழ்த்தட்டை அனுப்புனானுங்க. இந்த வாழ்த்தட்டையை பார்த்த நம்ம ஆட்கள் பைபிளை பார்த்து பிரசங்கம் பண்றதை விட்டுட்டானுங்க. எதை பார்த்து பிரசங்கம் பண்றாங்க? ஆமா, புரியுது அவங்களுக்கு? இது மூணும் ஒரே சம்பவத்தில் நடக்கல, ஒரே காலத்தில் நடக்கல. ஆனா இந்த வாழ்த்தட்டையை பார்த்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நம்ம ஆளுங்களும் சேர்ந்து, நம்ம பாஸ்டர்களும் சேர்ந்தான். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல இருந்து ஐயர்ல இருந்து, ஃபாதர்ல இருந்து, பாஸ்டர்ல இருந்து, ரெவரண்ட்ல இருந்து, பிஷப் எல்லாமே இதை தான் என்ன செய்யறாங்க, பின்பற்றினான். ஆனா பைபிளை யாரும் என்ன செய்யல, நான் மாற்று பைபிளை திறந்தானுங்கன்னா அவன் கண்டு தெளிவாகும், அவங்க இந்த ஆளுங்க கண்டு தெளிவாச்சுன்னா நம்ம கண்டு தெளிவாயிடும். நம்மளை இப்படியே வச்சு ஓட்டினாதான் அவங்களுக்கு கதை நல்லா இருக்கும். ஆனா நம்ம அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன வாழ்த்தட்டை. அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கே நான் சொல்றேன். நீங்க படிச்ச காலத்துல காக்கா தண்ணி குடிச்சிட்டு போன கதை யாரெல்லாம் படிச்சீங்க பாத்தீங்களா? என்ன எப்படி படிச்சீங்க? 4 படம் இருக்கும். ஒரு படத்துல வந்துடும். எத்தனை படத்துல பாத்தீங்க? எத்தனை படம் போட்டுரும்? 4 படம் போட்டுரும். 4 படத்தை இதுல தண்ணி கொஞ்சமா இருக்கு, காக்கா ஒண்ணு பறந்து வருது, இது என்ன தண்ணி தொட்டி பக்கத்திலேயே கொஞ்சம் கல் இருக்குது, இதை பொறுக்கி போடுது, இது பொறுக்கி போட்டா தண்ணி மேல வருது, இதை குடிச்சு பாருங்க. படம் பார்த்து கதை சொல்ற பழக்கம் யாருக்கு இருந்தது? நமக்கும் இருந்துச்சு, அவன் வெள்ளக்காரனுக்கு இருந்துச்சு, நமக்கும் இருந்துச்சு. அதனால இன்னைக்கும் பைபிளை விட்டுறான், படம் பார்த்து கதை சொல்லிக்கிட்டு கதை கேட்கறதுல இன்ட்ரெஸ்டா. டிவியில கூட என்ன கேக்குறீங்க? சத்தியத்தை சொல்லி பாரு, ஒரு பயிலும் டிவியில வசனம் கேட்க மாட்டான். ஆனா கதை சொல்லி பாரு, ஏற்றி இறக்கி கதை சொன்னா என்ன மாதிரி பேசுறாரு. சத்தியத்தை கேளுங்க. வயசாகி போச்சு, வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் பிறந்த வசனம் கேட்டுட்டு இருக்க. இன்னும் கதை கேட்டுட்டு எப்பதான் மனம் திரும்ப போற, எப்பதான் ஆசீர்வதிக்கப்பட போற? எப்பயுமே பிச்சை எடுத்துட்டே இருப்பியா? நீ தேவனுடைய பிள்ளை, தேவன் நம்மை பிள்ளையாய் வைத்திருக்கிறான். நாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். பிள்ளைகள் எப்பயுமே பிச்சை எடுப்பாங்களா? எதுவரையும் எடுப்பான். இப்ப என் பையன் இருக்கான், எப்போ எதுவரையும் கேட்பான். அவனுக்கு எப்போ எதுவரையும் நான் வந்து சொல்லி வச்சிருப்பேன், ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் அவன் என்னை சார்ந்து நான் கேட்டு அவன் வாங்கிக்குவான். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யணும்? ஆமா சரி, இன்னைக்கு உங்களை புரியுற மாதிரி சொல்றேன். கத்தி எடுத்து இந்த பிள்ளை கையில கொடுத்து பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டுன்னு சொல்லுவீங்களா? ஏன்? கையை கட் பண்ணி. அது போலத்தான் தேவன் சில நேரங்கள்ல எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கி சுருட்டி எடுத்துக்கிட்டு கெட்ட குமாரன் மாதிரி கிளம்பிடுவ. அப்புறம் திரும்ப எப்படி வருவ? பன்றி மேய்க்கிறது கூட மக்கு இல்லாம, பன்றி மேய்க்கிறது கூட தகுதி இல்லாம
அது கூட வக்கில்ல. எப்பா என்ன வேலைக்காரனா நினைச்சுக்கணும் உள்ள வந்து நிப்பீங்க. அவர் சொல்லுவாரு, அவர் ரொம்ப பெருந்தன்மையானவர். நீ வேலைக்காரன் என் புள்ளதான் வா, எப்பவுமே புள்ள தானே. ஆமே, புரியுதா உங்களுக்கு? அதனால ஃபில்டர் பண்ணி தருவாரு. ஒண்ணு நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் தரவே மாட்டேங்க. தராம இல்ல, நீ இன்னும் அதை பெறுவதற்கு தகுதி இல்லை. தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக் கொள்வதற்கு உனக்கு தகுதி இல்லை. அதுக்கு என்ன பண்ற? அன்னைக்கு அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க அப்படின்னு சொல்லி எல்லா அத்தியஸ்தங்களையும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன பண்ற? என்ன வசனம் கேட்டாலும் போகும்போது எனக்கா கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு ரொம்ப போராட்டமா இருக்குது, முடியல. ஓ தகப்பன், உன்னுடைய ஆண்டவர் உனக்காக இந்த உலகத்துக்கு வந்தவர். அவர்கிட்ட நீ போய் எனக்கு இதை செய்யன்னு கேட்கறது உனக்கு திறமை இல்ல, தகுதி இல்ல, அந்தஸ்து இல்ல. உன்னை நீ பரிசுத்தமா காத்துக்கலாம். அவருக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு எந்த விதமான தகுதியை உன்னால ஏற்படுத்திக்க முடியலன்னா நீ எதுக்கு நீ பறந்த பிரயோஜனம் இல்லை. அப்ப நீ என்ன செய்யணும்? உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவோம். என்ன செய்வோம்? உங்களுக்கு என்ன செய்வோம்? சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அவங்களால முடியல, ஜெபிக்க முடியல, உதவி செய்ய முடியல, அப்ப நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம்? செய்வோம். ஆமென். அப்படியானால் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு வாங்க. இப்ப நான் 15 நிமிஷத்துல செய்தி முடிப்பேன். இப்பதான் முடிச்சிருக்கேன். இது இந்த சப்ஜெக்ட் மட்டும் முடிஞ்சிருச்சு. இனி செய்தி போகணும். 15 நிமிஷத்துல முடிப்பேன். இது கேட்பீங்க. நான் கேட்க வைக்க மாட்டேன். சுருக்குன்னு சொன்னா சூடு சொன்ன வந்துடும்ல, நீங்க பேசி கேட்பீங்க. இப்ப கேளுங்க. இப்ப சொல்லுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? இதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கா? கேட்டா சொல்லுவீங்களா? இல்ல முன்னாடி இருக்கலாம் அம்மா மாதிரிலாம் ஒன்னும் சத்தவே காட்டாம இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அப்படியே தடுமாறுறாங்க. இது விடலாமா, அதை விடலாமா, இது எப்படி விடுறது? இத்தனை நாள் நம்ம கேட்டுட்டோம், இத்தனை பாதிரியாரை நம்ம பார்த்துட்டோம், இத்தனை இதெல்லாம் பண்ணி இன்னைக்கு வந்து இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆதாரம் கூட காட்டுறாரு. ஆனா கேட்க முடியுமா? இத்தனை முறை பாடிக்கார போயிட்டோம். நம்ம இப்ப என்ன பாட்டு பாட்டோம்? பிறந்தாரு நம்ம பாட்டு பாடிட்டோம். அம்மா பாடிட்டாங்க, ஐயா பாடிட்டாங்க, பெரிய ஆள்லாம் பாட்டு போயிட்டாங்க. இதே புதுசாக சொல்றாங்க. கஷ்டமா இருக்கா? அவங்க பாண்டதெல்லாம் பாட்டு. ஏன்னா அந்த காலத்துல அது பாட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, வச்சுடுங்க. அந்த காலத்துல பாண்டது அன்னைக்கு எடுபட்டுச்சு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இயேசு அவதாரம் எடுத்தாரா? கேட்கறது போய் சொல்ல. அவதாரம் எடுத்தாரா? துருபதேசத்தை நீங்க தான் பரப்புறீங்க. சத்தியம் எனக்கு வேதம் இயேசு பிறந்தாருன்னு இருக்குதா, அவதாரம் எடுத்தாருன்னு இருக்கா? ஏன் அப்ப அவதாரம் சொல்றீங்க? நீங்க அவதாரம் என்ன மீனிங்? இன்னைக்கு ஒண்ணு வருவாரு, நாளைக்கு ஒண்ணு வருவாரு, நாளாக ஒண்ணு வருவாரு, இப்படியே போயிட்டே இருக்கு. அவதாரம் மாறிட்டே போவோம். ஏசு அவதாரம் எடுத்தாரு, சொல்ல தெரியாம சொல்லி சிக்கிக்க வேண்டியது. சொல்லக்கூடாது. நீங்க இது அந்த பாட்டெல்லாம் பாடிடுங்க, சொல்றோம் சொல்லிட்டு போட்டோம். நீங்க இனி என்ன செய்ய? உஷாரா இருந்துடுங்க. இயேசு மாட்டு திருத்தல பிறக்கல, இயேசு அவதாரம் எடுக்கல. இயேசு பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு பிறந்தார். தமிழ பேசுங்க. அவதாரம் என்று சொல்லுறது சமஸ்கிருத சொல்லு, வடமொழி சொல்லு. அவனை நம்மள கொலை கூட்டானுங்க அவனுங்க. இயேசு பிறந்தார். இயேசு என்ன செய்தாரு? அவதாரம் எடுக்கல. இயேசு என்ன செய்தாரு? பிறந்தார். ஆமென். ஆமா, இயேசு பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். இப்ப தெளிவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப இயேசு மாட்டு தொழுத்துல பிறந்தாருன்னா நீங்க எங்க போய் நிக்கிறீங்க? ரிக்வேதத்துல போய் நிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த பைபிள்ல கீழே ஃபுட் நோட் போடணும், ரிக்வேதத்தில் அப்படி சேர்த்துக்கணும். அப்படி நீங்க இதுல சேர்க்க முடியுமா? இதுதான் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு. இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் யாருக்கு என்ன செய்ய தேவை? கிடையவே கிடையாது. அப்படி உயர்ந்து நிற்க வேண்டும் நம்முடைய கிறிஸ்தவம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் பிரதர். ஓகே, மே காட் பிளஸ் யூ. இது இப்ப நாம செய்திக்கு நான் போறேன். செய்திக்கு ஒரு 15 நிமிஷத்துல கரெக்டா செய்தி முடிப்பேன். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? ஏன் பிறந்தார்?